தொடர்கின்றன. விழுப்புரம் அருகே பட்டா மாற்றம் செய்து தர 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். சின்னசேலம் அருகே உள்ள தொட்டியம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். விவசாயியான இவர் தனது பம்ப் செட்டிற்கு இலவச மின் இணைப்பு பெற தந்தை பெயரில் இருந்த கூட்டு பட்டாவை தனது பெயருக்கு மாற்றித்தர கோரி கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் முகமது அலி 6000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குமார் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அலுவலகத்தில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் முகமது அலியிடம் குமார் லஞ்ச பணம் வழங்கியபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். இதேபோல் சென்னையை அடுத்த பொன்னேரி அருகே கருணை அடிப்படையில் கணவரது வேலையை தனக்கு வழங்கக் கோரி பரிந்துரை சான்று பெற வந்த பெண்ணிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் உதவி செயற்பொறியாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானைகளின் அட்டகாசத்தால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதி விவசாய நிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்து வருகிறது. இந்த நிலையில் கோவிந்தாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கெடக்கனூர் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்குள்ள வாழை தோட்டம், பப்பாளி தோட்டம் ஆகியவற்றை அழித்து நாசம் செய்தது. இதனை அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு அங்கு முகாமிட்டிருந்த காட்டு யானைகளை விரட்டி அடித்தனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குன்னூர் காட்டேரி பூங்கா 2வது சீசனுக்கு தயார் நிலையில் உள்ளது. குன்னூரில் ஏராளமான சுற்றுலா பகுதிகள் உள்ளன. இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. குன்னூரில் இந்த ஆண்டு துவங்கப்பட்ட காட்டேரி பூங்கா சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உயரமான மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் ரன்னிமேடு ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள இந்த பூங்காவில் செப்டம்பர் 2ஆம் தேதி 2வது சீசன் துவங்கவுள்ளது. 2வது சீசனுக்காக 5000த்திற்கும் அதிகமான மலர்ச்செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செடிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்துச் செல்கின்றனர். 2வது சீசனுக்கு நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது சீசனுக்கு இங்கே நிறைய நம்மள மாதிரி விசிட்டர்ஸ் நிறைய வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கரூரை அடுத்து தாந்தோணியில் ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டி கிடப்பதால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். தாந்தோணி மலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 1 மாதமாக பூட்டிய நிலையில் உள்ளது. இதனால் காளியப்பனூர், வெங்கல்பட்டி, ராயனூர் போன்ற பகுதிகளில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பூட்டி கிடக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இது செயல்படுறதே கிடையாது. இது எப்போ வருவாங்க, எப்போ போவாங்க என்னன்னே கிடையாது. மாசத்துல 30 நாள் மூடி தான் கிடக்குது. இதுக்கு யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கிறதில்ல. எந்த ஒரு மக்களும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போகணும்னா ஜிஹெச் தான் போகணும், இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ராணிப்பேட்டை தோல் தொழிற்சாலை நிர்வாகங்களின் அலட்சிய போக்கை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை நகரை சுற்றியுள்ள சீனிவாசன்பேட்டை, ஆசிரியர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதன் அருகில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் மக்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். மழைக்காலங்களில் கழிவு நீர் குடிநீர் குழாய்களில் கலந்து வருவதால் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு காரணமான தொழிற்சாலை நிர்வாகங்களின் மெத்தன போக்கை கண்டித்தும், இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பூமியை காப்பாற்றுவோம் என்ற பிரச்சார குழு சார்பில் மகளிர் குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு சுமார் 1000 மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அருகே நடைபெற்ற விழாவில் மகளிர் குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் மரம் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும், மரம் வெட்டப்படுவதை தடுக்க கோரியும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மா, தென்னை, தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டன.
திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினரின் அராஜக செயலை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவதிப்பட்டனர். திருநள்ளாற்றில் உள்ள மகா காளியம்மன் கோயிலில் பூசாரி குத்தகை எடுத்திருந்த நிலத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி திருநள்ளாற்று பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆட்கள் உள்ளே புகுந்து அராஜகம் செய்தனர். இதனை தட்டி கேட்ட விவசாயி பழனிவேல் என்பவரை அவர்கள் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனர் எந்த அனுமதியும் இல்லாமல் அவர் கட்டியிருந்த வேலியை பிரித்துவிட்டு அதில் கட்டடம் கட்டுவதற்கு ஆவணம் செய்கிறார். அதை இதுவரையிலே போலீசில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு நீதியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, விசாரணையும் செய்யவில்லை. ஆகவே அந்த விசாரணை செய்து அழைத்தவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மறியலை நாங்கள் செய்கிறோம். தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரியும் சட்டமன்ற உறுப்பினரின் அராஜக போக்கை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் காரைக்கால் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த திடீர் மறியல் போராட்டத்தால் புகழ்பெற்ற சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆண்டிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத 2 ஆண்கள் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி சுப்பலாபுரம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதே நேரத்தில் எதிர் திசையில் சாலையோரம் இருந்த மோட்டார் அறையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் 2 பிரேதங்களையும் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். சிம்பன்சி குரங்கால் முகம் சிதைந்த பெண் நவீன சிகிச்சையால் புதிய முகத்தை பெற்றார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.